ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த்து என்னோடய சேவிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஆகஸ்ட் மந்தோட சேவிங்ஸ் வீடியோ போடுங்க சிஸ்டர், அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து எப்போவுமே பட்ஜெட் போட்டு அதிலேருந்து தான் நான் செலவு பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு லாஸ்ட் மந்த் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 20,000 கொடுத்தாங்க. நான் எப்போவுமே பட்ஜெட் போடும்போதே சேவிங்ஸுக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டே தனியாக ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கிடுவேன். இது என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். 10% அமௌண்ட் வந்துட்டு நான் சேவிங்ஸுக்கு அப்படின்னு தனியாக ஒதுக்கிடுவேன். மீதி இருக்கிற அமௌண்ட்டில் தான் நான் வந்து பட்ஜெட் போடுவேன். ஸோ 20,000ல் 10% அப்படிங்கிறது ஒரு 2,000 சேவிங்ஸுக்குன்னு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற 18,000 தான் நான் வந்து பட்ஜெட் போட்டிருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு 3 விதமாக நான் பிரிச்சுப்பேன். இதில் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், அதில் என்னென்ன நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்ட் வந்துட்டு 6,000, என்னால் அதில் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. க்ரோசரிக்கு வந்துட்டு ஒரு 2,400 நான் வந்து ஒதுக்கியிருந்தேன். அதில் ஒரு 150 ருபீஸ் தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி மில்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 லிட்டர் அப்படின்ற மாதிரி 1,500 நான் ஒதுக்கியிருந்தேன். ஸோ மில்கில் வந்துட்டு ஒரு 150 வந்துட்டு மிச்சம் பண்ண முடிஞ்சது. ரைஸ்க்கு வந்துட்டு 800 ஒதுக்கியிருந்தேன். அதில் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டருக்கு வந்துட்டு நான் 900 ஒதுக்கியிருந்தேன். நான் ஜூலை மந்த்து சிலிண்டர் வாங்கினதுனால ஆகஸ்ட் மந்த்து நான் வந்து சிலிண்டர் வாங்கலை. ஸோ அந்த 900 வந்துட்டு அப்படியே எனக்கு சேவிங்ஸில் போயிடுச்சு. ஸோ டோட்டலாக நான் மந்த்லி எக்ஸ்பென்சஸில் மட்டும் நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோசரியில் ஒரு 150 மில்கில் ஒரு 150 சிலிண்டரில் வந்துட்டு ஒரு 900 மொத்தமாக சேர்த்து 1,200 வந்துட்டு நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் மந்த்லி எக்ஸ்பென்சஸில். நெக்ஸ்ட்டு வீக்லி எக்ஸ்பென்சஸில் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்றது பார்க்கலாம். வீக்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஒரு 2,000 ஒதுக்கியிருந்தேன். அதாவது 4 வாரத்துக்கு, ஒரு வாரத்துக்கு 500 அப்படின்ற மாதிரி 4 வாரத்துக்கு 2,000 ஒதுக்கியிருந்தேன். நான்வெஜ்ஜுக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு 300 அப்படின்ற மாதிரி 4 வாரத்துக்கு 1,200 ஒதுக்கியிருந்தேன். இதில் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் வந்துட்டு என்னால் ஒரு 100 சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. நான்வெஜ்ஜில் வந்துட்டு எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. ஸோ டோட்டலாகவே இதில் வந்துட்டு ஒரு 100 தான் என்னால் சேவிங்ஸே பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு 3,200 ஒதுக்கியிருந்தேன். அதில் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு 800 அப்படின்ற மாதிரி 4 வாரத்துக்கு 3,200 ஒதுக்கியிருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு வீக் பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் தண்ணி அண்டு வெஜிடபிள், அதாவது ட்ரிங்கிங் வாட்டர், காய்கறி, இது 2 மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். தண்ணி வந்துட்டு 120 வாங்கியிருக்கேன், 4 கேன் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி காய்கறி பார்த்திங்க அப்படின்னா 280 வாங்கியிருக்கேன். 800 400 செலவு பண்ணியிருக்கேன். மீதி 400 வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தண்ணி வந்துட்டு 150 வாங்கியிருக்கேன். அதாவது 5 கேன் வாங்கியிருக்கேன். காய்கறி வந்துட்டு ஒரு 300 வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 450 நான் செலவு பண்ணியிருக்கேன். 350 வந்துட்டு நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் வீக்கோடது. தேர்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு 120 வாங்கியிருக்கேன். 4 கேன் வாங்கியிருக்கேன். காய்கறி பார்த்திங்க அப்படின்னா 270 வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 410 நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். 390 செலவு பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு தேர்ட் வீக்கோடது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வீக்கோடது பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு ஒரு 150 வாங்கியிருக்கேன். காய்கறி பார்த்திங்க அப்படின்னா 250 வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 400 வந்துட்டு நான் செலவு பண்ணியிருக்கேன். மீதி 400 சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த அளவுக்கு சேவிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,200 நான் வந்துட்டு செலவுக்குன்னு ஒதுக்கினேன். அதில் வந்துட்டு 1,560 வந்துட்டு நான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு டெய்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ டோட்டலாக இப்போ எந்த அளவுக்கு நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு பார்க்கலாம். மந்த்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் 1,200 சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு ஒரு 100 தான் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸில் பார்த்திங்க அப்படின்னா 1,560 வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். நான் பட்ஜெட் போடும்போதே ஃபஸ்ட்டே நான் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% சேவிங்ஸ் அமௌண்ட்டு 2,000. ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4,860 வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். என் கையில் கொடுத்த 20,000 ரெண்ட்டு மற்ற எல்லா விஷயமும் போக மீதி வந்துட்டு 4,860 நான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் தனியாக பர்ஸில் தான் வச்சுருப்பேன். நான் மொத்தமாக இப்போ தான் கவுண்ட் பண்ண போகிறேன். எனக்கு டேலி ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கேட்குறது வந்துட்டு, நீங்கள் வந்து காய்கறி, பால், தண்ணி இது மட்டும் சொல்கிறீங்களே, கரண்ட் பில் சொல்ல மாட்டீங்க,
பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு, மொபைல் ரீசார்ஜு, மெடிக்கல் எமர்ஜென்சி இதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்துட்டு நிறைய வீடியோவில் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு 2 பேருமே, அதாவது நானும் என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேருமே பட்ஜெட் வந்து தனித்தனியாக பிரிச்சுப்போம். பசங்களோட ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும், இன்னொன்று கரண்ட்டு பில்லு, மொபைல் ரீசார்ஜு, வண்டி பெட்ரோல், இது எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே அவங்களோடது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு மேனேஜ் பண்ணிப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு அன்றாடம் என்ன தேவைப்படுதோ அதை வந்துட்டு நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ நாங்கள் பட்ஜெட்டை வந்து தனித்தனியாக இப்படி 2 பேரும் பிரித்து பண்ணுறதுனால எங்களுக்கு அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன், அவங்க எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேரும் சேர்ந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பொறுப்புகளை வந்து பிரிச்சுக்கிட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து பட்ஜெட் போட்டு தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களாலையும் நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தரே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்துட்டு எவ்வளோ செலவாகுது அப்படின்ற இதுவே உங்களுக்கு தெரியாது. ஸோ 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே செலவு பண்ணுறோம், எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இதில் வந்துட்டு 4820 ரூபாய் இருக்குது. எனக்கு வந்துட்டு 40 ரூபாய் ஷார்ட்டேஜ் ஆகுது. இதில் நான் 40 ரூபாய் வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணியிருக்கேன்றது தெரியல. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு இப்போது 40 ரூபாய் வந்துட்டு ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ எனக்கு மொத்தம் என்னோடய சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4820 ரூபாய். ஸோ நான் இங்கே 60 ரூபான்னு போட்டிருக்கேன். பட் எனக்கு 40 ரூபாய் ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ 4820 ரூபாய் தான் என்னோட லாஸ்ட் மந்த், அதாவது ஆகஸ்ட் மந்தோட சேவிங்ஸு. ஸோ நீங்கள் கேட்ட வீடியோ வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் சிஸ்டர். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களாலையும் நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். நான் இந்த அமௌண்ட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்துட்டு கோல்டு இல்லைனா சில்வர் இது 2ல் தான் மாற்றி நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட்டை நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களில் எத்தனை பேர் என்ன மாதிரியே பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறீங்க இல்லை சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது வீடியோ பார்க்குற மற்ற சிஸ்டர்ஸ்க்கும் நல்ல மோட்டிவேஷனாக கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.